ஏப்ரல் 19 வந்து காஞ்சனா 3 அதாவது முனி 4ஓட படம் வந்து ரிலீஸ் ஆகுது. பற்றி எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ரான்ச்சைஸ் இது அப்படின்னா அது காஞ்சனா ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்து ஈவில் டெட் ஜெகன்மோகினி ஆகட்டும், இந்த காலத்து காஞ்சரிங் காஞ்சனா இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேய் படங்கள் அப்படின்னாலே இதை பார்க்கறதுக்கு ஒன் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. பேய் இருக்கா இல்லையா அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது. உள்ளே போனேன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு வந்து நான் உள்ளே வந்தது காரணமே அந்த மெயினாக அந்த த்ரில் மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சஸ்பென்ஸ் உள்ள ஸ்டோரி, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இருந்தால் போதும் ஆடியன்ஸ் வந்து செம்மையாக அதுக்காக ஆதரிப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஹாலிவுட்டா இல்லை கோலிவுட்டா இது ரெண்டுல வந்து பேய் படங்கள் வந்து எது வந்து தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். நிறைய பேர் வந்து ஹாலிவுட் படம் பார்த்துட்டு அதில் உள்ள மாதிரிலாம் வருமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கோலிவுட்ல பார்த்துட்டு செம்மையா இருந்துச்சு, இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துலையும் இருக்கக்கூடிய அந்த மேஜரான ஒரு சில விஷயங்கள்லாம் நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதாவது காமனாக நம்ம நேக்கடையிலே பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள். முக்கால்வாசி இந்த ஹாலிவுட் மூவிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதில் ஃபர்ஸ்டே ஒரு டைட்டில் கார்டு மாதிரி ஒன்று போட்டுருவாங்க. என்ன அப்படின்னா பேஸ்டான நாவல், பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி, பேஸ்டான ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் போட்டு அதுக்கப்புறம் அந்த கதைக்குள்ள வந்து நம்மளை வந்து கூட்டு போவாங்க. பட் இங்கே நம்மளுடைய தமிழ் சினிமாவில் கதை மற்றும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடணும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேய் படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டர் என்ன, அந்த கேரக்டருக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கும் மற்ற கேரக்டருக்கு என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்கு, என்ன மாதிரியான ரிலேஷன் இருக்கு, இதெல்லாம் காட்டி அப்புறம் தான் ஸ்டோரிக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. பட் மோஸ்ட்லி இந்த ஹாலிவுட் மூவிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருக்கும், தேவை இருக்கோ இல்லையோ ஒரு 4 பேர் அந்த வீட்டில் போய் தங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தங்க ஆரம்பிச்சா அன்னைக்கு நைட்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமானுஷம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பேய் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். பேய் படத்தோட பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா அதுக்கான பேக் ஸ்டோரி தான். என்னைக்குமே வந்து ஹாலிவுட் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேக் ஸ்டோரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல வைப்பாங்க. அதே மாதிரி அந்த பேக் ஸ்டோரியிலேருந்து அதுக்கு வேற ஒரு பார்ட் டிசைன் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு அவங்க வந்து பார்ட்டா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஊர்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஊர்லயே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். பட் அந்த பேக் ஸ்டோரி வந்து இந்த படத்தோட எண்ட் ஆயிரும், அதுக்கும் இன்னொரு படத்துக்கான லிங்க் இருக்குமானா பெருசா லிங்க் இருக்காது. ரெண்டுத்துலயுமே காமனா பார்க்க போறது ஹாலிவுட்டா இருக்கட்டும் சரி, நம்மளுடைய தமிழ் சினிமாவா இருக்கட்டும், பேய் படங்கள் அப்படின்னாலே ரிவெஞ்ச் தான் இருக்கும். பட் அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி அது எந்த கேரக்டர் வந்து பேய் பிடிக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஹாலிவுட்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேல வந்து அவங்க யோசிப்பாங்க. டிஃப்ரெண்டான வே இந்த சென்ஸ் வந்து பொதுவாக அந்த ஹாலிவுட் படங்கள்ல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேய் அந்த வீட்டில் இருக்க அமானுஷங்கள் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத முதல்ல அங்கே உள்ள அனிமல்ஸ்க்கு வந்து தென்படுற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் வந்து ஒரு அனிமல் வந்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயமுறுத்துற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்படி எதுவுமே இல்லைன்னா அந்த குடும்பத்திலே வந்து யாராவது ஒருத்தர் வந்து மனதளவுலையோ இல்லை மென்டலாவோ கொஞ்சம் டிஸார்டர், கொஞ்சம் வந்து அந்த நார்மலா இல்லாம இருப்பாங்கல்ல, இல்லை அவங்களே கூட சம்டைம்ஸ் வந்து பேய் இருக்குங்கிற மாதிரி உலகம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிடுவாங்க. அவங்கள எப்படி வெளியே கொண்டு வராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு சுவாரஸ்யமா ரொம்ப த்ரில்லிங்கான ஸ்கிரீன் பிளே இருக்கும். நிறைய இடையில வந்து இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ற மாதிரி டிகிலான மூமெண்ட்ஸ்லாம் இல்லை, அதெல்லாமே அங்கங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊர்லயும் அதே ரிவெஞ்ச் தான். பட் அந்த ரிவெஞ்ச் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசியம் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க, மர்டர், அப்படி இல்லைன்னா ரேப் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டு மட்டும் தான் மெயின் மோட்டிவா இருக்கும். அதே மாதிரி இங்கிட்டு வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸா தெரிவாங்க. அதாவது ஹாலிவுட் மூவிஸ்ல ஒரு பேய் படங்கள் பண்றாங்கன்னா அந்த வீட்டில் ஒரு 6-7 பேர், அதான் அந்த 6-7 பேர் மட்டும் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட்னா இங்க நம்மளோட தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீரோக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷனு இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் பிளே பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பேய்க்கு ஒரு பேக் ஸ்டோரி வைப்பாங்க தெரியுமா, அதுல வந்து இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே ஆட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் எல்லாமே எங்கேஜ் ஆகி தான் ஒரு கதை வந்து இங்க உருவாகும். அண்ட் இதுல வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஹாலிவுட் மூவிஸ்ல. ஏன் அப்படின்னா ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து வேற விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு கொஞ்சம் லாஜிக்கலா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு காமனான விஷயம் எடுத்துக்கோங்க, கிளைமேக்ஸ்ல எப்படி வந்து ஒரு பாதிரியார் தான் வந்து ஹாலிவுட் மூவில வந்து பேய் ஓட்டுற மாதிரி செய்வார், இல்ல யாராவது வந்து பைபிள் எடுத்துட்டு வந்து படிப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். இதே மாதிரி தான் நம்மளுடைய தமிழ் சினிமாலே நடக்கும். ஆனா தமிழ் சினிமால இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்ப கோவை சரளா மேம், தேவதர்ஷினி அவங்களா இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி பேய் வந்துருச்சு, இவனை அப்படியே மந்திரவாதிட்ட கூட்டிட்டு போய் அந்த பேயை வந்து நம்ம ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சீன்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்க அப்படி இருக்காது. ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி வைப்பாங்க. பட் மேஜரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பேயவே எப்படி சீட் பண்ணலாம், எப்படி அதை வந்து வேற ஒரு சைடு வந்து திசை திருப்பி நம்ம இங்கிட்ட இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசிச்சு படம் பண்ற ஒரு சில ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஹாலிவுட்ல இருக்காங்க. பட் நம்மளுடைய கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அது பெருசா வந்து எங்கேயும்
லூப்பர்ஸ்ல யாரும் கண்டுக்கிறது ஏன்னா ஜஸ்ட் என்ஜாய் தானே பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கிட்டு பேய் வந்து ஒருத்தரை பழி வாங்குது அப்படின்னா அது வந்து அவங்களை எப்படி கொல்லுது அப்படிங்கிறதே நம்ம பார்த்துருப்போம். சும்மா கத்தியால குத்தி கொள்ளு இல்லை வேற ஏதாவது பண்ணி தான் கொள்ளும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அவனை இங்கேருந்து மயிலாடுதுறை மாங்காடு அங்கிட்டு இங்கிட்டுன்னு கூட்டு போயிட்டு ஒரு கோயிலுக்குள்ள கொண்டு போய் கொள்ற பேயும் பார்த்துருக்கோம். இல்லை அந்த பேயை எங்க கொண்டாங்களோ அங்கேயே கொண்டு போய் கொள்ற பேய் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி பேய் படங்கள் நம்ம மெயினாக பயப்படுறதுக்கு காரணமே முக்கியமாக சவுண்டிங் மட்டும்தான். ஸோ அந்த சவுண்டிங் தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த சவுண்ட் வந்து நமக்கு கியூ கொடுக்கும். அந்த கியூ கொடுக்கும்போது நம்மளோட கவனம் ஃபுல்லாக அங்கே இருக்கும் பாருங்க. அப்போ டக்குன்னு ஒரு விஷயம் இப்படி கிராஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கே வந்து டக்குன்னு ஒரு த்ரில் மூமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ சவுண்டிங் வந்து மேஜரான ரோல் வந்து ஹாலிவுட் மூவிஸ்ல பிளே பண்ணோம். அதை அவங்க நிறைய மிக்சிங் எல்லாமே பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு வந்து கேட்ட நம்ம பயப்படுவோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. இங்கிட்டு சவுண்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 டியூன் இருக்கும். அந்த டியூனே தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா காஞ்சனான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு 4-5 டியூன் இருக்கும். பட் அதே கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவா போட்டு அதை அந்த ஸ்கிரீன் பிளேயோட மர்ஜ் ஆகி நம்ம பார்க்கும்போது லைட்டா பயம் ஒன்று ஏற்படும். ரெண்டாவது வந்து இந்த லைட்டிங் லைட் வந்து இது வால்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இது கிடையாது. இந்த மாதிரி லைட் வந்து அப்பப்போ ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த டோர் இருக்கு தெரியுமா, அந்த டோரும் அதே மாதிரி தான். ஒரு ஒழுங்கா செய்யாத டோரை கொண்டு வந்து வச்சிருவாங்க போல இருக்கு. அது சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு காமனா. கேமரா ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பயமுறுத்துறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்லோவா நம்மளை ரெடி பண்ணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி நம்மளை பயமுறுத்துவாங்க. பட் இங்க வந்து டக்குன்னு கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபீலும் டக்குன்னு போயிடும். இங்க இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்து சஸ்டெயின், அதாவது ஹாலிவுட்ல நம்ம ஒரு சீன் பார்த்தோம்னு வைங்களேன் அந்த ஃபீல் வந்து 1 or 2 செகண்ட்ஸ்க்கு வந்து பெருசா சஸ்டெயின் ஆகும். பட் கோலிவுட்ல பொறுத்த வரைக்கும் அது லைட்டா மிஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நம்ம உள்ள போய் உட்காந்துட்டு அந்த ஒரு பயப்படணும், ஒரு சஸ்பென்ஸ் இருக்கணும், ஒரு த்ரில் மூமெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய செலவு பண்ணி படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில தான் எல்லா பிரான்ச்சைஸும் வந்து பேய் படங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு டெபியூ மூவியே வந்து பேய் படங்களாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ஒரு ரிசப்ஷன் ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் காஞ்சரிங் சீரிஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா நம்மளுடைய காஞ்சனா சீரிஸ் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ காஞ்சனா 3 இந்த படம் ரொம்ப ஏப்ரல் 19 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் ஹாலிவுட் மூவிஸும் நம்ம மூவிஸும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட நேக்கடையில பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள ரொம்ப சிமிலாரிட்டியா படுது, எதெல்லாம் நீங்க காமனா பாக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது போக காஞ்சனா 3 உடைய மேக்கிங் வீடியோ ஒன்று வந்திருந்தது. ஸோ அதை வந்து நாங்கள் எடுத்து சின்னதாக ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணியிருந்தோம். அது நீங்க பார்க்கல அப்படின்னாலும் அதுக்கான லிங்க்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. Hi, this is GV Prakash. Net TV for you. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.